அப்புறம் என்ன செல்வா, வீட்டுக்கு போயிட்டு வா, பத்திரமா போயிட்டு வா. நம்ம நாளைக்கு காலையில பார்ப்போம். வர்க்கீஸு கிண்டல் பண்ணாத வர்க்கீஸு, நானே ஏமாந்து போய் நிற்கிறேன். ஏன் செல்வா, என்ன ஆச்சு? எல்லா விஷயத்தையும் நல்லா கேட்டுட்டு அங்கே இருக்கிற செவுத்து மேலே சாஞ்சி நல்லா சிரிச்சிட்டு இப்போ வந்து பச்சை பிள்ளையாட்டுமே என்ன நடந்துச்சு செல்வான்னு கேட்குறிய, இது உனக்கு நியாயமாக இருக்கா வர்க்கீஸு? நடு ராத்திரி ஒன்று நம்பி வந்த ஜீவனை இப்படி தான் வெளியில் போகணும் சொல்லுவியா வர்க்கீஸு? நானே கீழே பாரு வர்க்கீஸு, இப்படி ஒத்த கால் ஒன் லெக்கில் நின்னாலும் போகாத போகாதன்னு என்னை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு சாப்பாடு போடணும்ல வர்க்கீஸு. சரி, இப்போ நீ என்னதான் சொல்ல வர? பசிக்குது வர்க்கீஸு. சரி வா, அம்மா நீங்க சாப்பாடு எடுத்து வைங்க, நான் கை கால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு வரேன். சரி மக்கா. செல்வா வா போலாம். சரி, இப்போ இந்த காலுக்கு என்ன நியாயம் சொல்ல போற? மறந்துட்டேன் வர்க்கீஸு, பசிக்குவில வர்க்கீஸு, அதான் எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது. கை கண்ணு காது மூக்கு வாய் எல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டு வர்க்கீஸு. எதை எதை எப்படி எப்படி தூக்குறனோ அப்படியே ஸ்டக் ஆகிக்குது வர்க்கீஸு. என் மூளை கூட வேலை செய்ய மாட்டேங்குது.